இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கபடி போட்டியில அவன் தோத்து தான் போவான். இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமாவே இருக்கு ரேவதி. நாங்க கோயிலுக்குள்ள போறோமோ இல்லையோ, நீங்க நிம்மதியா ஊருக்கு போய் சேரணும். நீ ஒன்னும் பயப்படாத, கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. நீ நம்பிக்கையோட இரு. இந்த போட்டியே வேணாம் சார். என்ன அப்படி சொல்ற? நடக்கிறதெல்லாம் என்னமோ சரியா படல. அந்த முத்துப்பாண்டி கண்டிப்பா இப்ப கோபத்துல இருப்பான். நம்மள பழி வாங்க அவன் என்ன வேணாலும் செய்வான். ஏற்கனவே உன் காலை உடைச்சு போட்டிருக்கான். இந்த கபடி போட்டிலாம் வேணாம், நான் கலந்துக்கல. என்னை விட்டுருங்கப்பா, நான் கிளம்புறேன். டேய் 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 என்னடா? என்னடா அவன் எப்படி சொல்லிட்டு போறான்? அந்த முத்துப்பாட்டிக்கு பயந்தா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? பாத்தீங்களா சார், அந்த முத்துப்பாண்டி மலைக்கு எவ்வளவு பயம்னு. இந்த மாதிரி தான் சார் எங்க ஊருக்காரங்களும் அவனுக்கு பயந்தே கோயிலுக்குள்ள போகாம இருக்காங்க. சார், இந்த நிலைமையில என்னால இந்த கபடி போட்டியில கலந்துக்க முடியாது. இப்போ இங்க இருந்தவனும் போயிட்டான். இப்ப என்ன சார் பண்றது? எப்படி சார் போட்டியில கலந்துக்கிறது? அதை நான் பாத்துக்கிறேங்க, நீங்க கவலைப்படாம இருங்க. ஆஹா, கோயில் பிரசாதம்னா பிரசாதம் தான். என்ன அருமையா இருக்கு. இந்த நேரத்துல யார் போன் பண்றது? மாப்ள, சொல்லு மாப்ள. எங்கடா இருக்க? நானா, இங்க பக்கத்து கோயில்ல பிரசாதம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதை சாப்பிடுறதுக்காகவே வந்து சாமி கும்பிட்டு இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மாப்ள. அப்படியா? சரிடா, ஒரு முக்கியமான விஷயம். நீ உடனே கிளம்பி நான் இருக்கிற இடத்துக்கு வரணும். மாப்ள, உடனே புறப்பட்டு வரணுமா? ஆமாண்டா. இல்ல, இந்த பொங்கலையாச்சும் சாப்பிட்டு வரலாமேன்னு கேட்டேன். இந்த பொங்கல்ல நல்லா முந்திரி திராட்சை அதையெல்லாம் போட்டு நெய்யெல்லாம் ஊத்தி கம கமன்னு செஞ்சிருக்காங்க மாப்ள. சாப்பிட்டு வந்துடுறேனே. டேய், உடனே கிளம்பி வாடா. மாப்ள, கிளம்பி வர்றதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? இல்ல, உங்க அத்தைக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுல்ல. அவங்க தான் ரிவால்வர் ரீட்டா ஆச்சே. துப்பாக்கி எடுத்து என்ன சுட்டாங்கன்னா என்ன பண்றது? டேய், நீ அங்க போக வேணாம்டா. நான் வேற இடத்துல இருக்கேன். நான் சொல்ற ஊருக்கு நீ வா, லொகேஷன் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி, வர மாப்ள. என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்ல. ஏன், எல்லாம் உனக்கு போன்லயே சொன்னாதான் வருவியா? அப்படிலாம் இல்ல மாப்ள. சரி, நான் உடனே புறப்பட்டு வரேன். ஓகேடா.